ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா. என்னங்க மேடம் சந்தோஷமா குதூகலமா பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா? இனி நம்மளுக்கு வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன வசந்த காலம்? ஆடிப்பட்டம் வரப்போகுதான் இல்லையா? இவ்வளவு நாள் வெயிலில் கிடந்து ரொம்ப இதாகி செடியெல்லாம் இதாகி போய் ஒன்றுமே பண்ணாமல் ஃப்ரீயாக இருந்துட்டோம். ஆமாம், இனி ஆடிப்பட்டம் வந்துருச்சுல, வேலையை ஆரம்பிக்கணும், விதைகளை போடணும், அறுவடை பண்ணணும், காய்கறிகள் நல்லா வெரைட்டியாக போட்டு நாட்டு காய்கறிகள் மரபு காய்கறிலாம் எடுக்க வேணாமா? எடுத்தா நீங்கள் மட்டும் எடுத்தா போதுமா? அப்புறம் நீனும் சேர்ந்து எடுத்துக்க. உங்கள் சொந்தங்களே, உங்கள் நண்பர்களே, உங்கள் மக்களே, ஃப்ரெண்ட்ஸுகளேன்றீங்க, அவங்களுக்குலாம் விதை கொடுக்க வேணாம்? கண்டிப்பா எல்லாத்துக்கும் தான் மட்டும் போட்டு சாப்பிட்டா போதுமா? அவங்களும் சாப்பிட வேணாம்? சரி, அவங்ககிட்ட இது பண்ணிடுவோம். அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுவோம். வணக்கம் சொந்தங்களே, பிரவீன் தனியா கார்டனுக்கு வெல்கம் பண்ணுறோம். இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம விதை பயிர்வு தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்னென்ன விதை தரோம் சொல்கிறோம். 4 வகை கத்திரிங்க, அடுத்து காராமணி, அடுத்து கோழி அவரை, அடுத்து பர்பிள் அவரை, அடுத்து சிகப்பு அகத்திங்க, அடுத்து 4 வகையான ஹைப்ரிட் விதையும் இருக்குங்க. ஹைப்ரிட்னா தப்பா நினைச்சிடாதீங்க, அது விதை தான் எடுக்க முடியாது. நம்ம ஆரோக்கியமான இயற்கை முறையில் செஞ்சோம்னா அது நல்ல காய்கறிங்க. நம்ம ஹெல்த்தியான காய்கறி சாப்பிடலாம். விதை மட்டும் தான் எடுக்க முடியாது. வேண்டுறவங்க வாங்கிக்கோங்க, அதுவும் தேவைப்படுறவங்க. விதை எடுத்துட்டு ஏன் முளைக்கணும்னு மட்டும் கேட்காதீங்க. அதில் விதை எடுக்க முடியாது. நாட்டு காய்கறி மரபு விதை காய்கறியில் தாங்க விதை எடுக்க முடியும். ஹைப்ரிட்ல விதை எடுக்க முடியாது. நம்மகிட்ட இதெல்லாம் இருக்குங்க. ஹைப்ரிட்ல என்ன இருக்குன்னா, சொரக்காய் இருக்கு, அடுத்து புடலங்காய், அடுத்து பாவக்காய் இருக்குங்க, இதெல்லாம் இருக்குங்க. அடுத்து பீக்கங்காவும் இல்லை, பீக்கங்காய் இல்லைங்க. அடுத்து சிகப்பு அகத்தி இருக்கு. அடுத்து இதுங்க வேங்கேரி கத்திரி இருக்கு. அது 10 பேருக்கு தான். முன்னாடி புக் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும், அடுத்து கிடைக்காதுங்க. 10 பேருக்கு மட்டும் தான் இருக்கு. ஆமாம், காராமணி அதே அளவுக்கு தாங்க இருக்கும். அது பெரிய காராமணியில் குட்டை காராமணி தான். குட்டை காராமணிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம விதை கொடுக்கறதுல சிகப்பு இருக்குது. அது ஒரு 20 நபர்களுக்கு கொடுக்கலாம். கோழி அவரை இருக்குது. கோழி அவரை அனுப்பிச்சி வச்சது யாரு? சசி சிஸ்டருங்க, பல்லடத்துல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்ததாங்க அந்த ஹைப்ரிட் விதைகளும். அவங்க கொடுத்தது சொரக்காய். ஹைப்ரிட்ல சொரக்காய், ஏன்னா அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, அதனால அவங்ககிட்ட வாங்கி இருக்கிறதுல நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. கோழி அவரை அனுப்பிச்சது நாட்டு ரகத்தில் எடுத்தது, அது அவங்க தோட்டத்தில் எடுத்தது. சொரக்காய் அவங்க வாங்கினதுலேருந்து அனுப்பிச்சாங்க. பல்லடத்துல இருந்து சசி சிஸ்டருக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல் சார்பாக அவங்க வெண்டைக்காய் விதைகளும் இருக்குங்க. நம்ம தோட்டக்கலையில இருந்து கொடுத்தாங்க. தோட்டக்கலையில இருந்து வெண்டைக்காய், புடலங்காய், பாவக்காய், அது 3 தோட்டக்கலையில் எங்களுக்கு கொடுத்தது ஒரு பாக்கெட்டாக கொடுத்தாங்க. அதில் நிறைய இருக்குங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனால் அதில் விதைகள் எடுக்க முடியாது, திரும்ப விதைகள் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம இயற்கை முறையில் செஞ்சு காய்கறி எடுத்து சாப்பிட்லாங்க. இயற்கை முறையில் எடுத்து காய்கறிகளை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கடையில் வாங்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் இதுகள்லாம் வாங்கி சாப்பிட்றோம். இந்த 4 விதைகளும் உங்கள்கிட்ட நாட்டு ரகங்கள் இருந்தால் நாட்டு ரகங்கள் போட்டுக்கோங்க. இல்லாதவங்க நாங்கள் வேறு எதுவும் எங்களுக்கு விதைகள் கிடைக்கல, ஹைப்ரிட்னாலும் பரவாயில்ல, நாங்கள் இயற்கையான முறையில் விளைவிச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும்னா இந்த ஹைப்ரிட் இது வாங்கிக்கோங்க. ஏன்னா கொடுக்கும்போது நான் அவங்கள தவிர்க்க முடியாது. தோட்டங்களில் பிரியப்பட்டு நம்மளுக்கு தந்த விதைகள் தான் அந்த 3 பாக்கெட்டும். அது போல் பார்த்திங்கன்னா தக்காளியில் ஒரு 4 வெரைட்டி கொடுக்குறோங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் காட்டு தக்காளி, மஞ்சள் செர்ரி தக்காளி, மஞ்சள் செர்ரியிலேயே பார்த்திங்கன்னா சிவப்பு தக்காளி, சாக்லேட் தக்காளி. இது எல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தரமாட்டேன், எல்லாத்தையும் கலந்து தான் தருவேன். ஏன்னா அதில் கொஞ்சம் விதைகள் தான் இருக்குது. கொஞ்சமாக நான் ஒன்றா பாக்கெட் போட்டால் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் தர முடியும். இதே எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து போடும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் போடணும். ஏன்னா நான் வாங்கும்போது அப்படி தானே வாங்கினேன், கலப்பாக தான் வாங்கினேன். எனக்கு எல்லா இதுகளுமே கிடச்சிது. அது மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா செடிகள்லேருந்து ஒரு 2 வெரைட்டி கிடச்சாலும் 2 செடி வந்தாலும் நீங்கள் போட்டு அதை நல்லா இது பண்ணிக்கலாம். குறைந்த பேருக்கு போகிறதோட அதிக பேருக்கு போய்கிட்டால் நல்லதானே. அது மாதிரி பார்த்திங்கன்னா கத்திரியில் வேங்கிறது 10 பேர்னு ஏற்கனவே என் பையன் சொல்லிட்டான். அது போக 3 வெரைட்டி என்னென்னா போன தடவை கொடுத்தது தான். வெள்ளை கத்திரி, வரி கத்திரி, சிவந்தமாடி குண்டு கத்திரி, வேங்கேரி கத்திரி ஒரு 10 பேருக்கு தான் இருக்குது. அது போல் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சிலதை போட்டு ஒரு சிலது போடாமையே இருக்காங்க. எனக்கு நிறைய வேங்கேரி கத்திரி நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுபோல் சிவந்தமாடி குண்டு கத்திரி ஒருத்தர் தான் போட்டு நான் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூரில் இருந்து கற்பகம்புரி சிஸ்டர் போட்டிருக்காங்க.
அப்புறம் வெள்ளை கத்திரி பார்த்தீங்கன்னா 2 பேர் இது போட்டிருக்காங்க, 2-3 பேர் இது போட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. அதில் திருப்பூரில் அனுப்பிச்சு சிஸ்டரும் வெள்ளை போட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேங்கர் தான் போட்டிருக்காங்க. வித்த கத்திரிகளும் மறையாமல் இருக்கணும், அதுலேயும் கொஞ்சத்தை போட்டு கொஞ்சம் விதைகளை செய்கிறீங்க. எல்லா இதுகளையும் கொடுக்குறதே எல்லாத்தையும் போட்டு பயன்படுங்க. உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் நான் கொடுத்ததுலேயே உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது கொடுத்துருங்க. நீங்கள் தான் போடணுன்றது இல்லை, கிடச்சா அது என்கிட்ட இருக்குது, இது தேவையில்லை, எனக்கு இது மட்டும் போடணும் யாருக்காவது நண்பர்களுக்கு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட முக்கியமான நோக்கமே பார்த்திங்கன்னா விதைகளை பரவலாக்கம் பண்ணுறதாங்க. ஆடிப்பட்டம் வந்துருச்சு, நீங்களும் கொடுக்குற விதைகள்லாம் வாங்கி போட்டு நல்லபடியாக செடிகள் வளர்த்து நல்லதொரு அறுவடைக்கான என்னோடய வாழ்த்துக்களுங்க. நிறைய பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸு யூஸ் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விலையும் கம்மி, உழைப்பும் அதிகம், நல்ல ஒரு அறுவடையும் நிறையவே கிடைக்குங்க. சின்ன சின்ன பாட்டு இதுகளில் போடுறத விட ஃப்ரிட்ஜ் பாக்ஸு 50 லிட்டர் கேனு அப்படி போட்டிங்கன்னா 4 செடி வைக்கிற இடத்துல ஒரு 2 செடி வச்சிங்கனாலுமே போதும், நல்ல நிறைய காய்கறிகள் கிடைக்கும். அதே போல் நீங்கள் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிற மாதிரி ஓரளவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விதைகளையும் எடுங்க. நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய குரூப்ஸ்லலாம் மாடித்தோட்ட குரூப்லலாம் இருப்பீங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நானும் இருக்கேன், ஆனால் அங்கிட்ட அதிகம் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நம்ம உறவுகள் சொந்தங்களுக்கு தான் அதிகம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் குரூப்பில் சேர்றதுக்கு முன்னாடி விதைகளுக்காக நிறைய தேடிருக்கேன். எங்கடா விதைகள் கிடைக்கும், மரபரக விதைகள் அடுத்தடுத்து நம்ம போட்டு எடுக்கிறப்பல நிறைய வெரைட்டிகளாக போடணும் அப்படின்னு நிறைய தேடி இருக்கேன். குரூப்பில் உள்ளவங்களுக்குலாம் அதில் உள்ள நண்பர்கள் எல்லாம் பகிர்ந்துக்குருவாங்க, கிடைக்கும். இப்போ எனக்குமே நிறைய கிடச்சிருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப்பில் சேர்ந்த பிறகு தான் எனக்கு அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனால் சேராதவங்க தெரியாதவங்க அப்படிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நம்ம சேனலில் இருந்து அதனால் நம்ம சொந்தங்களுக்கு கொடுக்கலான்னு நான் அதிகம் குரூப்லலாம் கொடுத்ததில்ல. ஏன்னா அவங்களுக்கு நிறையா இருக்காங்க, நம்ம இதில் கொடுக்கலாமேன்னு இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே 2 தடவை நம்ம வந்து விதை பயிர் கொடுத்துட்டோம், இது 3வது முறை. என்னால் முடிந்த அளவு விதைகளை இந்த வட்டம் கொடுக்குறேன். நீங்களும் எடுத்து நிறைய பேருக்கு விதைகளை பயிருங்க. அந்த விதைகளை உங்களால் முடிந்த அளவுக்கு அதிக அளவில் பரவலாக்கம் பண்ணுங்கள். இந்த இதுக்கு ஆடிப்பட்டத்துக்கு இதாங்க கடைசி விதை பகிர்வு. இனி பார்த்திங்கன்னா நம்ம விதைகள்லாம் போட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துடும், ஜனவரி 2026 2025 கடைசி விதை பகிர்வு இது. இந்த 25க்கு 3 தடவை நம்ம விதை பகிர்வு பண்ணியிருக்கோம். இன்னும் 26ல் எந்த அளவுக்கு விதைகள் கிடைக்குதோ அந்த அளவுக்கு விதைகள் எல்லாம் பரவலாக்கம் செய்வோம். மறந்துடாமல் எல்லோரும் கரெக்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பரு, கான்டாக்ட் நம்பரு, போஸ்ட்டு மட்டும் தவிர்த்துருங்க. ஏன்னா எனக்கு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போய் போட முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா போஸ்ட் அனுப்புங்கன்றீங்க, கவர் அனுப்பவான்றீங்க, அதெல்லாம் எனக்கு சரி வராதுங்க. ஏன்னா எனக்கும் வேலைகள்லாம் இருக்குது, இது மட்டும் வேலை இல்லை, கடையும் வச்சுருக்கோம், நான் அதையும் பார்க்கணும், என் பசங்களை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். அதோட நானும் அடிப்பட்டதுக்கு ரெடியாக தொட்டிகள் எல்லாம் ரெடி பண்ணி போட்டால் தான் அடுத்து விதை பயிர்வு உங்களுக்கும் கொடுக்க முடியும். ஏன்னா என் நண்பர்கள் என்னை நம்பி நிறைய விதைகள் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் நான் பத்திரமா நல்லபடியாக போட்டு எடுத்து நிறைய அதிகமாக்கணும். அதனால் எனக்கு அந்த வேலைகள்லாம் இருக்குது, கோச்சு கொள்ளாதீங்க சொந்தங்களே. அதனால் கொரியருக்கு இது பண்ணுங்கள், கொரியர் சார்ஜு உங்கள் பொறுப்பு. அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா போன வட்டம் ஒரு சில பேர் வாட்ஸ்அப் நம்பரையே அனுப்பிச்சிடுறீங்க. அனுப்பும்போது அவங்க பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு வரும்போது உங்கள்கிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்க அவங்களால முடிய மாட்டுது. அப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எடுக்க மாட்டுறாங்க, என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. அதனால் கரெக்டான கான்டாக்ட் நம்பரும் உங்கள் அட்ரஸ்ஸு, பின்கோடு எல்லாம் கரெக்டாக கொடுத்து விதைகளை வாங்கிக்கோங்க. நல்லபடியாக ஆடிப்பட்டத்தை சிறப்பாக செய்யுங்க. நம்மளுக்கு இனி வருவது வசந்த காலம், அதை நல்லபடியாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா இந்த ஆடிப்பட்டத்தை விட்டுட்டா அப்புறம் அடுத்தது வர காத்திருக்கணும். என்னென்ன விதைகள் கிடைக்குதோ நல்லபடியாக போட்டுடுங்க. என்னங்க இவ்வளோ நேரம் பேசி விதைகள் இருக்குது இதெல்லாம் சொன்னாங்க எங்கள் அம்மா. இன்னும் ஒரு 3 ரகத்தை விட்டுட்டாங்கங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ரகங்க. அது என்னென்ன சொல்கிறேன், பீக்கங்காங்க. அது மோசஸ் சிஸ்டர் திருநெல்வேலியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களால எவ்வளோ முடியுமோ அனுப்பிச்சிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்து சசி சிஸ்டர் பாவக்காய் விதையும் மரவெண்டையும் கொடுத்துருக்காங்கங்க. அதோட அடுத்து நம்ம மாடி தோட்டத்தில் எடுத்த பர்மனன்ட் வெண்டையும் கொடுத்துருக்கோம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு கொடுக்குறோம்.
தயவு செஞ்சு யாரும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, கால் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்போனாலும் ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணாமல் மட்டும் விட மாட்டோம். இந்த விதைப்பயிரில் நீங்கள் கலந்துக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போடுங்க. பெல் பட்டன் ஏன் கிளிக் பண்ண சொல்கிறோன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நாங்கள் நிறையா ரகங்கள்லாம் இனிமேல் போடுறதுக்கு நிறையா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம மாடி தோட்டம் டியூட்டி வீடியோஸ் டெய்லி வருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போடுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் லைக் பண்ணுங்கள். பாய் பாய், ஹாப்பி கார்டனிங்.